இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. இல்லை, திமுகவோட பாஜக கூட்டணி சேர்றது இன்னைக்கு சரியான சூழலாக இருக்காது. நீங்கள் டீலிமிட்டேஷனுக்கு எதிராக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கனிமொழிகிட்ட ஜெயராம் ரமேஷ் தூது விடுறாரு. நீங்கள் எதிர்த்து ஓட்டு போடுங்க. எப்படி ஓட்டு போடுவாங்க? நீங்கள் மட்டும் எங்களுக்கு துரோகம் பண்ணுறீங்க, அப்போ நாங்கள் ஏன் உங்களுக்கு ஆதரவாக இருக்கணும்ட்டு நாங்கள் காங்கிரஸுக்கு ஆதரவாக நாங்கள் ஓட்டு போட போகிறது இல்லை, பாஜகவுக்கு ஆதரவாக மறைமுகமாக வெளியேற்றம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாளில் நமக்கு தெரிஞ்சிடும். பாஜகவில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் குஷ்பு அவர்களும் ஒரு கண்டனத்தை கொடுத்தாங்க. பொது மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு குஷ்பு அவர்களே சொல்லியிருந்தாங்க. அவரோட செயல்பாடு கண்டிக்கத்தக்கது தான். அவர்கள் கூட்டணியே வச்சிருந்தாலுமே கூட இது நம்ம ஏற்றுக்க முடியாத ஒரு சூழல். அதனால் அவர்கள் பெண் என்பதால் தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும், அதே மாதிரி குஷ்பு அவர்களாக இருக்கட்டும், அவர்கள் பெண் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அந்த விஷயத்துக்கு கண்டனம் தெரிவிக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். திமுகவோட பாஜக போய் சேர்றதுனால ரெண்டு பேருமே இந்த லாபமும் வராது. ஏன்னா இத்தனை நாளாக அடிச்சுக்கிட்டு இருந்துட்டு எளிய புனியமாக இருந்துக்கிட்டு இன்னைக்கு போய் சேர்ந்தாங்கன்னா அது திமுகவுக்கும் பாதகம் தான், பாஜகவுக்கும் பாதகமாக தான் வரும். ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்ய போறாரு? கூட்டணி வைப்பாரா, இல்லை ஏன்னா தாவேக்காவை எதிர்கொள்றதுக்காக மத்திய அரசோட ஒரு இணக்கப்போக்க செய்வாரா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். இன்று நானும் வந்துக்கலாம், ஆனால் அவங்க வந்துடக்கூடாது, விஜய் அவர்கள் வந்துடக்கூடாது. ஏன்னா வந்துட்டா தொடர்ந்து அவர் பிடிச்சிருவாரு, ஒரு 20 வருஷத்துக்கு அசைக்க முடியாத சக்தியாக இருந்துருவாரோ, அந்த மாதிரி விஜய் உட்காந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு பயம். இது என்னதான் தேவை? அதான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, நல்லாட்சி கொடுத்துருந்தா மக்கள் உங்களை தொடர்ந்து ஆதரிச்சிருப்பாங்களே. ஏன் நீங்கள் அவ்வளவு கொள்ளையடிச்சு ஏன் ஊழல் பண்ணி அளவுக்கு அதிகமாக அது மக்களே வெறுத்து போய் வேண்டா வெறுப்பாதான். அதாவது புதியவர்கள் 2 வருஷமே ஆன கட்சியை தொடங்கி 2 வருஷம் அவருக்கு ஆட்சி அதிகாரம்னா என்னன்னு கூட தெரியாது. ஒரு எம்எல்ஏ கூட ஆகாதவர்களை மக்கள் தேர்ந்தெடுத்துக்காங்கன்னா என்ன காரணம்? உங்க மேல அந்த அளவு வெறுப்பு ஏற்பட்டது. 2வது முறையும் திமுக தாவேக்காவோட ஆட்சிக்கு சாத்தியப்படுமா? தூண்டில போடுவோம். தூண்டில போடுறதுனால என்ன ஆயிருப்பது? சிக்குனா லாபம், சிக்காட்டி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு முயற்சியில் அவர்கள் ஈடுபடலாம். ஊழலை சந்தித்து ஊழல் வழக்குகளை சிறைக்கு போனாலுமே கூட ஊழல் செய்கிறத நிறுத்தலை. ஒரு எம்எல்ஏ நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்திருந்தார். அதற்காக திமுக யாராவது பயந்து ஊழல் செய்யாமல் இருந்தாங்களா? ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிட்டார், அதை பார்த்து பயந்து ₹1 கூட ஊழல் பண்ணாமல் மீண்டும் நல்லாட்சி கொடுத்துருந்தாங்கன்னா ஒருவேளை ஆட்சிக்கு வந்திருப்பாங்க இல்லையா? அப்போ அவர்கள் பயப்படுறதில்லை. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் டாக்டர் ரஞ்சித்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. சில நாட்களுக்கு முன்னாடி தகாத வார்த்தைகளை பேசி உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். இது குறித்து பார்த்தீங்கன்னா பாஜகவில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் குஷ்பு அவர்களும் ஒரு கண்டனத்தை கொடுத்தாங்க. பொது மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு குஷ்பு அவர்களே சொல்லியிருந்தாங்க. இதுலேருந்து பாஜக நிலைப்பாடு என்னவா இருக்குது சார்? இல்லை, பாஜகவை பொறுத்தளவுக்கு இன்னும் அவர்கள் தெளிவான ஒரு நிலைப்பாடு வரலைன்னு தான். இல்லை, காங்கிரஸ் இங்கேருந்து மூவ் ஆனதால திமுக பாஜக கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, அதாவது இந்த கண்டனங்கள் வரும்போது கொஞ்சம் தாவேக்கா பக்கம் நகருதோ? இல்லை, திமுகவோட பாஜக கூட்டணி சேர்றது இன்னைக்கு சரியான சூழலாக இருக்காது. ஏன்னா மத்தியில் திமுகவும் பாஜகவுக்கும் ஒரு இணக்கப்போக்கு தேவைப்படுது. அதாவது காங்கிரஸை எதிர்க்கிறதுக்காக திமுக அந்த பில்களை பாஸ் பண்ணுறதுக்கு உதவி செய்வாங்க. உதாரணத்துக்கு மத்தியில் இன்னைக்கு நமக்கு இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வர போகிறாங்க. அப்போ தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வந்தால் அதற்கு ஒரு 40 எம்பிகள் தேவை இருக்குது. அதில் 22 எம்பிகள் திமுக கிட்ட இருக்கு. இவர்கள் நேரடியாக ஓட்டு போடாட்டியும் கூட ஓட்டு போடாமல் இவர்கள் ரிஸ்ட்ரைன் பண்ணி வெளிநடப்பு செஞ்சுட்டாலுமே கூட பாஜக அது சாதகமாக வரும். ஸோ அந்த ஒரு சூழல் இருக்குது. அந்த இடத்துல பாஜகவும் திமுகவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கலாம். அதாவது காங்கிரஸ் துரோகம் பண்ணிடுச்சு, முதுகில் குத்திட்டு இவர்கள் போயிட்டாங்க அப்படிங்கிறப்ப அதே காங்கிரஸ்க்கு இவர்கள் ஏன் ஆதரவு கொடுக்கணும்? ஏன்னா இப்போ 2026 தேர்தலில் காங்கிரஸ் தாவேக்காவோட போகணுங்கிற ஆசையில் இருந்தாலுமே கூட ஒரு கட்டாய திருமணம் மாதிரி இவர்களோட இருந்தாங்க. அதாவது திமுகவோட வேண்டா வெறுப்பாக ஒரு கட்டாய திருமணம் பண்ண ஒரு பெண் போல தான் அவர்கள் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் காதலிச்சது டிவிகேவை, கரம் பிடிச்சது திமுகவை. இன்னைக்கு அதிகாரம் டிவிகேட்ட வந்ததுக்கப்புறம் அந்த திருமணத்தை முடிச்சுக்கிட்டு உடனே இவர்கள் தன் காதலித்த டிவிகேவோட போய் சேர்ந்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப திமுக அங்கே ஏமாற்றப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் கொடுத்து சகல வசதிகளையும் கொடுத்து ஒரு பிரம்மாண்டமான கல்யாணம் பண்ண மாதிரி ஒரு ஊரே கூட்டி பிரம்மாண்டமாக ஒரு கல்யாணம் பண்ணிட்டேன். இன்னைக்கு அவனுக்கு துரோகம் பண்ணிட்டு நீ காதலித்த காதலனோட ஓடி போன மாதிரி அந்த துரோகத்தை இன்னைக்கு காங்கிரஸ் பண்ணியிருக்கு. அப்படிங்கிறப்ப திமுகவுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு வழியை ஏற்படுத்தி. அதனால இப்போ காங்கிரஸ் தூது விடுறாங்க.
நீங்கள் டீலிமிட்டேஷனுக்கு எதிராக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கனிமொழி கிட்ட ஜெயராம் ரமேஷ் வந்து தூது விடுறாரு. நீங்கள் வந்து எதிர்த்து ஓட்டு போடுங்க. எப்படி ஓட்டு போடுவாங்க, நீங்கள் மட்டும் எங்களுக்கு வந்து துரோகம் பண்ணுறீங்க, அப்போ நாங்கள் ஏன் உங்களுக்கு வந்து ஆதரவாக இருக்கணும்ட்டு நாங்கள் வந்து காங்கிரஸுக்கு ஆதரவாக நாங்கள் ஓட்டு போட போகிறதில்ல, பாஜகவுக்கு ஆதரவாக மறைமுகமாக வெளியேற்றம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாளில் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ டெல்லியில் இருக்கக்கூடிய சூழல் அப்படி. எப்பயுமே டெல்லியில் வந்து திமுக வந்து ஒரு மறைமுகமாக அப்படி ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிறது இருக்குது. தமிழகத்தை பொறுத்தளவுக்கு வந்து அவரோட செயல்பாடு வந்து கண்டிக்கத்தக்கது தான். அவர்கள் கூட்டணியே வச்சிருந்தாலுமே கூட இது வந்து நம்ம ஏற்றுக்க முடியாத ஒரு சூழல். அதனால் அவர்கள் பெண் என்பதால் தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும், அதே மாதிரி குஷ்பு அவர்களாக இருக்கட்டும், அவர்கள் வந்து பெண் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அந்த விஷயத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதனால் வந்து கூட்டணி சேரும் சேராது, இப்போ தாவேகாவோட சேர்ந்துருவாங்க இல்லை திமுகவோட சேராது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. தேவைப்பட்டால் அதுக்கேற்ற மாதிரி நிலைப்பாடுகள் மாறும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் திமுகவோட பாஜக போய் சேர்றதுனால ரெண்டு பேருமே எந்த லாபமும் வராது. ஏன்னா இத்தனை நாளாக அடிச்சுக்கிட்டு இருந்துட்டு எளியும் புனையமாக இருந்துக்கிட்டு இன்னைக்கு போய் சேர்ந்தாங்கன்னா அது திமுகவுக்கும் பாதகம் தான், பாஜகவுக்கும் பாதகமாக தான் வரும். ஸோ 1999 மாதிரி சூழல் வருமா? அன்னைக்கு கலைஞர் அதை சாதுரியமாக கொண்டு போனார். ஆர்எஸ்எஸ் வந்து ஒன்றும் தீண்டத்தகாத இயக்கம் இல்லை, அதுவும் ஒரு பண்பாட்டு இயக்கம் தான்லாம் சொல்லி சமாளித்து எந்த பாஜக விமர்சித்தாரோ, எந்த அன்னைக்கு இன்னும் பீக்கில் இருந்து ராமர் கோயில் கட்டுறதுக்காக பாபர் மசூதி இடிக்கப்பட்டப்ப அதற்கப்புறமே தான் இவர்கள் கூட்டணியும் வச்சாங்க. அந்த கூட்டணி ஒரு வெற்றிகரமாகவும் செஞ்சு காட்டினாங்க. அது அந்த திறமை கலைஞர்கிட்ட இருந்தது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்ய போறாரு, கூட்டணி வைப்பாரா இல்லை ஏன்னா தாவேகாவை எதிர்கொள்றதுக்காக மத்திய அரசோட ஒரு இணக்கப்போக்க செய்வாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உதயநிதியை கைது செஞ்சதுனால திமுக தலைமை மிகப்பெரிய கோபத்துக்கே போயிருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவுனாலும் பரவாயில்ல, 50 ஸ்பீட் பாக்ஸாக ரெடி பண்ணியாவது தாவைக்கால இருக்கிற எம்எல்ஏக்களை இங்கே வந்து ஒரு ஆட்சி கொழுப்பை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேப்பர்லேயே வெளியேறிருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த மாதிரி வேலைகள் செய்யலை, அந்த விஷயத்தில் அவரை பாராட்டலாம். ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தோம்னா அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த அரசு செய்யும் போது பார்த்தீங்கன்னா சபரீசனும் உடனே நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை செய்யலை. ஏன்னா கடந்த காலத்தில் அவர் செய்ய தவறினார். அதாவது அதிமுகவுக்கு வந்து ஒரு கிரைசிஸ் வரும் பொழுது அவர்கள் கவுத்துறதுக்கு இவர்கள் முயற்சி பண்ணியிருக்கலாம். ஏன்னா ரொம்பவே வார்த்தை விட்டார். நான் நினைச்சிருந்தா கவுத்துக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பனாக வார்த்தையை நீங்க சொன்னது உண்மைதான். அதாவது அவர் நினைச்சிருந்தா செஞ்சிருக்கலாம். லோன் பண்ணி சில எம்எல்ஏக்களை இழுத்திருந்தாலோ இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தாலோ ஆட்சியை கவிழ்த்திருக்கலாம், அவர்களை சந்திச்சிருக்கலாம். ஆனாலுமே கூட அவர்கள் கவிழும்னு நினைச்சாங்க, அது கவிழ் அல்ல அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அதுக்கு இவர்கள் முயற்சி எடுத்து தோற்றாங்களா இல்லை முயற்சி எடுக்கலையாங்கிறது நமக்கு இன்னும் பகிரங்கமா தெரியாது. ஆனா அந்த நேரத்தில் எடப்பாடி அவர்கள் அதை சாதுரியமா தக்க வச்சிட்டார். ஒரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பக்கம் போயிட்டாரு, டிடிவி அவர்கள் ஆதரிச்சாங்க, திரும்ப டிடிவி அவர்கள் வெளியே போகும்போது ஓபிஎஸ் ஆதரிச்சார். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணி அந்த ஆட்சியை தக்க வச்சுட்டாங்க. அன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அந்த முயற்சி எடுக்கலைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் இன்னைக்குமே கூட ஸ்டாலின் அவர்கள் அந்த முயற்சி எடுக்காட்டியுமே கூட இன்னைக்கு உதயநிதி அவர்களும் சபரீசன் அவர்களும் அதை வந்து தீவிரமாக எடுக்கிறாங்க. ஏன்னா உதயநிதி அவர்கள் தான் வந்து இந்த அதிமுக கூட்டணியை வந்து ரொம்பவே விரும்பினாரு. அதாவது நீங்களும் நானும் வந்துக்கலாம், ஆனால் அவங்க வந்துடக்கூடாது, விஜய் அவர்கள் வந்துடக்கூடாது. ஏன்னா வந்துட்டா தொடர்ந்து அவர் பிடிச்சிடுவாரு, ஒரு 20 வருஷத்துக்கு வந்து அசைக்க முடியாத சக்தியாக இருந்துருவாரோ. ஏன்னா பல மாநிலங்களில் சில முதல்வர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் 15 வருஷம் 20 வருஷத்துக்கு அவர்கள் வந்து அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருந்திருக்காங்க. ஒடிசாவாக இருக்கட்டும், வெஸ்ட் பெங்கால், இந்த மாதிரி பல மாநிலங்கள் நம்ம உதாரணமாக சொல்லலாம். அவர்களை வந்து ஆட்சி அதிகாரத்தை விட்டு இறக்கவே முடியாது. அந்த மாதிரி விஜய் உட்கார்ந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு பயம். ஏன்னா ஒரு யங்ஸ்டர்களை கவரக்கூடிய ஒரு இது இருக்குது. அவர்கள் வந்து ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பேங்கிறாரு. ஒருவேளை கொடுத்துட்டாருன்னா, ஏன்னா ஓட்டுக்கு காசு கொடுக்காம அவர்கள் வெற்றியும் பெற்றிருக்காங்க. ஸோ ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துட்டாங்கன்னா அந்த ட்ரெடிஷன் உடஞ்சு போயிடும், நம்மளால மீண்டும் மக்களை வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது அப்படிங்கிறப்ப அந்த பயம் வந்தது. அதனால் அவர் என்ன பண்ணார், எப்படியாவது இந்த ஆட்சியை வரவிடாமல் பண்ணணும்ட்டு திமுக மிகப்பெரிய விலை கொடுத்தாங்க. அதாவது நாங்கள் எதுவுமே எங்களுக்கு வேண்டாம், ஆட்சி அதிகாரமே வேண்டாம், நீங்களே முதலமைச்சராக இருக்குன்னு அதிமுக கிட்ட தூது விட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் இப்பயும் பார்த்தோம்னா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அதில் பல பேர் கைது செய்யப்பட்டு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வரைக்கும் அதுக்கான கைது நடவடிக்கை வரைக்கும் போய் பல போராட்டம் பண்ணி தான் இன்னைக்கு ஜாமீனில் இருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த முயற்சி வந்து கண்கூட ஆதாரப்பூர்வமாக இருக்குது. ஏன்னா அதுக்காக பல பேர் கைது செய்யப்பட்டு பல ஆதாரங்களின் அடிப்படையில் தான், ஏன்னா நீதிமன்றம் தொடர்ந்து அவர்களை வந்து சிறையில் வச்சிருந்து இப்போ இடையில தான் வந்து இந்த ஜாமீன்கள் கொடுத்துருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் ஜாமீன் கொடுக்காம இருந்திருக்காங்க. அப்போ அந்த பிரைமா ஃபேசி ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு, அதற்கான முகாந்திரமும் அதற்கான ஆதாரங்களும் வலுவாக இருந்தனால தான் நீதிமன்றம் தொடர்ந்து அவர்களை வந்து சிறையில் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ மீண்டும் முயற்சி பண்ணுவாங்க. அதாவது அடிபட்டதுக்காக வந்து விட்டுட்டு போக மாட்டாங்க. ஏன்னா திமுக எவ்வளவோ ஊழல்களை செஞ்சு எத்தனையோ வழக்குகள் எதிர்கொண்டு ஆட்சி கவிழ்ப்பையும் சந்திச்சு அப்பயும் ஊழல் பண்ணுறது நிறுத்தல இல்லையா? அதாவது பயந்துட்டு ஊழலை நிறுத்திட்டாங்களா? இந்த கடந்த 5 ஆண்டுல எவ்வளோ மிகப்பெரிய ஒரு மோசம். ஏற்கனவே 2006 2011 மிகப்பெரிய ஒரு காட்டாட்சி நடத்தி ஊழல் ஆட்சி பண்ணி அதனால தான் 11 மக்கள் வீட்டுக்கு அனுப்புனாங்க. 10 வருஷத்துக்கு அதிகாரத்தையே சுவைக்க விடலை. அப்பயும் திருந்தாம மீண்டும் வந்து அதே தப்பை தான் செஞ்சாங்க. அதாவது உங்களுக்கு என்னதான் தேவை, அதான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, நல்லாட்சி கொடுத்துருந்தா மக்கள் உங்களை தொடர்ந்து ஆதரிச்சிருப்பாங்களே. ஏன் நீங்க வந்து அவ்வளவு கொள்ளையடிச்சு ஏன் ஊழல் பண்ணி அளவுக்கு அதிகமாக
அது மக்களே வந்து வெறுத்து போய் வேண்டா வெறுப்பா தான். அதாவது புதியவருக்கு 2 வருஷமே ஆன கட்சியை தொடங்கி 2 வருஷம் அவருக்கு ஆட்சி அதிகாரம்னா என்னன்னு கூட தெரியாது. ஒரு எம்எல்ஏ கூட ஆகாதவர்களை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா என்ன காரணம்? உங்க மேல அந்த அளவு வெறுப்பு ஏற்பட்டுருக்கு. அப்போ அதுவும் திருந்தாம மீண்டும் மீண்டும் அதை பண்றாங்க இல்லையா? அப்போ அதே மாதிரி எம்எல்ஏக்கள் வந்து விலைக்கு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுல இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா எப்படியாவது ஒரு 10 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிடலாம். அதிருப்தியாளர்கள் இருப்பாங்க, ஆசைப்படுறவங்க இருப்பாங்க, சபலம் படுறவங்க இருப்பாங்க. ஸோ முயற்சி பண்ணுவோம். ஒருத்தர் போனாலும் இன்னொருத்தர் ஏதோ ஒரு விலைக்கு வாங்கிடலாம் இல்லையா? 100கணக்கான நபர்கள் இருக்கும் பொழுது சில பேரை வந்து இழுக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. ஏன்னா உதாரணத்துக்கு பார்த்தோம்னா பக்கத்து மாநிலம் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, காங்கிரஸ்ல வந்து தலைமை மாற்றம் வந்துச்சு, முதலமைச்சரை மாத்துறாங்க. சித்தராமையாவை தூக்கிட்டு டிகே சிவகுமாரை கொண்டு வந்தாங்க. இப்போ என்னாச்சுன்னா பல பேருக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்கலன்னு நிறைய பேர் ராஜினாமா பண்ணிட்டு இருக்காங்க. ஆதங்கத்திலையும் அதிருப்தியிலையும் ராஜினாமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி சூழல் அங்கேயே வந்து அந்த நடக்கும் பொழுது எம்எல்ஏ பதவி எங்கே போக போகிறாங்க? இப்போ அதிகாரத்தில் டிகே சிவகுமார் இருக்காரு. ஸோ இப்போ ஆளும் அரசுலேருந்து இவர்கள் ராஜினாமா பண்ணுறதுனால என்ன பயன் கிடைக்க போகுது? ஆனால் அங்கேயே ஆளும் அரசுலேருந்து அவர்கள் விலகி போக தயாராக இருக்காங்க காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அப்படிங்கிறப்ப. ஸோ இங்கேயும் அந்த மாதிரி கூட சில சூழல்கள் இருக்கலாம். அமைச்சர் பதவி எதிர்பார்க்கலாம், இல்லை ஒரு அதிகாரம் எதிர்பார்க்கலாம், சம்பாதிக்க முடியலைங்கிற ஆதங்கம் இருக்கலாம். ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் யாரையும் சம்பாதிக்க விட மாட்டேன், ஊழல் பண்ண விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஸோ எம்எல்ஏவா இருந்து என்னடா பிரயோஜனம், சம்பாதிக்க முடியலையே அப்படிங்கிற அதிருப்தியில சேலரி வருதே சார். அதான் சொல்றேன், அதாவது கொள்ளை அடிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கணும் இல்லையா? அதாவது டிவிக்கல இருக்க எல்லாருமே மனித புனிதர்களா இருக்க போறல. விஜய் அவர்கள் வந்து ஒரு நல்லாட்சி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்ப கீழே இருக்க எல்லாருமே நூற்றுக்கணக்கான பேருமே வந்து எல்லாருமே விஜய் மாதிரியே இருக்கணும்னு சொல்ல முடியாது இல்லையா? அவர்களுக்கும் ஒரு ஆசாபாசம் இருக்கும். மனிதர்கள் தவறு செய்யலாம், சபலங்கள் ஏற்படலாம். எப்ப சம்பாதிக்க முடியல அப்படிங்கிறப்ப ஒரு 50 கோடி கொடுக்குறேன்னா வாங்கிட்டு போறதுக்கு என்ன கஷ்டம்? எம்எல்ஏவா இருந்து 1 லட்ச ரூபா சம்பளத்தை வாங்கி ஒரு பிஏவை போட்டு டிரைவரை போட்டு செலவுகளை பண்ணி தொகுதியில் செய்யறத விட 50 கோடி ரூபா வாங்கிட்டு செட்டில் ஆயிடலாம்னே. அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யறதை விட தன்னோட சுயநலத்தை யோசிக்கிற சில பேர் இருப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்ட நபர்களை திமுக குறி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு தக்க வைக்க போறார், அந்த எம்எல்ஏக்களை வந்து தன்னோட ஆளுமையின் மூலமா அதை வந்து கட்டி வைக்க போறாரா? ஏன்னா மற்ற கட்சியிலேருந்து உள்ள இழுக்கிறாங்க. மற்ற கட்சிகள் ஏதோ ஒன்று அதிகாரத்தை காட்டியோ இல்லை ஏதோ ஏற்கனவே முதல் முறை இந்த ஸ்டெப் எடுத்து இப்போ கேஸில் தான் மாட்டிட்டு இருக்காங்க. 2வது முறையும் திமுக தாவேக்காவோட ஆட்சியை கவிழ்ப்பு சாத்தியப்படும் இல்லை முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறோம். சாத்தியமா இல்லையாங்கிறத அதான் சொன்னோம். அது வந்து விஜயோட ஆளுமையை பொறுத்தும் தாவேக்கா எம்எல்ஏக்களோட மன வலிமையை பொறுத்தும் அதை எப்படி இப்போ உதாரணத்துக்கு இதே மாதிரி இப்போ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தொலைபேசி ஒட்டுக்கேட்புன்னு அப்படி இருந்தது. இப்பயும் இது போல விஷயங்கள் லீக் ஆகுது. இப்போ ஒட்டுமொத்த தாவேக்கா எம்எல்ஏக்களோட ஒட்டுக்கேட்பு நடக்க வாய்ப்பு இருக்கும், வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதான் அதையும் தாண்டி திமுகக்கு அது செய்யறது முயற்சி பண்ணாங்க இல்லையா? மாட்டிக்கிட்டாங்க இல்லையா? அதே மாதிரி மீண்டும் முயற்சி பண்ணுவாங்க. அதுதான் நம்ம சொன்னோம். ஊழலை சந்திச்சு ஊழல் வழக்குகளை சிறைக்கு போனாலுமே கூட ஊழல் செய்யறதை நிறுத்தலை. இப்போ ஒரு எம்எல்ஏ நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்தார். அதற்காக திமுக யாராவது பயந்து ஊழல் செய்யாம இருந்தாங்களா? ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிட்டார், அதை பார்த்து பயந்து ₹1 கூட ஊழல் பண்ணாம மீண்டும் நல்லாட்சி கொடுத்துருந்தாங்கன்னா ஒருவேளை ஆட்சிக்கு வந்திருப்பாங்க இல்லையா? அப்ப அவர்கள் பயப்படுறது இல்லை, வரும்பொழுது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இதை எடுக்கிறாங்க இல்லையா? ஸோ ரிஸ்க் எடுத்தால் தான் வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்காமல் இருக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவர்கள் அஞ்ச மாட்டாங்க. கோடிக்கணக்கில் இருக்குது, தூண்டில போடுவோம், தூண்டில போடுறதுனால என்ன ஆயிரப்போகுது? சிக்குனா லாபம், சிக்காட்டி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு முயற்சியில் அவர்கள் வந்து ஈடுபடுவார்கள், ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்களும் தகவல் வருது. குறிப்பாக பார்த்தோம்னா அதிகாரிகள், இப்போ இந்த தாவேக்கா அரசுக்கு வந்து ஒரு சிக்கலாக இருக்கக்கூடியவர்கள் அதிகாரிகள் தான். ஏன்னா இப்போ எம்எல்ஏக்களை கூட ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி வச்சிடலாம். இவர்கள் நீங்கள் சொன்ன ஒரு 100 எம்எல்ஏக்கள் இவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட ஒரு நன்றி விசுவாசமாவோ இல்லை காலங்காலமாக அவர்கள் வந்து இயக்கத்தில் இருந்தவர்கள் இருப்பாங்க. சில பேர் தான் வந்து வெளியிலிருந்து வந்தவர்கள், புதிதாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டவர்கள், திடீரென்று தாவேக்காவுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. அவங்களெல்லாம் கண்காணிச்சா கூட போதும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தவர்கள் வந்து காலங்காலமாக கூடவே இருந்தனால கொஞ்சம் நன்றி விசுவாசமாகவும் கொஞ்சம் வந்து விசுவாசம் வந்து அவர்கள்ட்ட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவ்வளோ சீக்கிரம் விலை போக மாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவர்கள் விஜயை பிடித்து விஜய்க்காக பல ஆண்டுகளாக அந்த இயக்கத்தில் இருந்திருக்காங்க. ஸோ அதனால காசுக்காக விலகி போயிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. பல பேர் வெளியிலேருந்து வந்திருக்காங்க, புதிய நபர்கள் நிறைய பேர் உள்ள இருக்காங்க. ஸோ அவர்கள் வந்து என்ன முடிவு எடுப்பாங்க? ஏன்னா அவர்கள் ஏதோ ஒரு ஆசைப்பட்டு வந்திருக்கலாம், அவர்கள் வந்து விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்குது. அது எப்படி பின்வரும் காலங்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் திமுக முயற்சி எடுப்பாங்க. ஏன்னா அவர்களுக்கு அதிகாரத்தை பிடிக்கணுங்கிற ஆசை இருக்கு இல்லையா? அதில் குறிப்பாக வந்து இந்த உயிர் பயத்தை காட்டிட்டாங்க பரமா அப்படிங்கிற மாதிரி இவர்கள் வந்து கைது செஞ்சு சிறையில் அடைக்கிறதுக்கான ஒரு அளவுக்கு போயிட்டாங்க. ஏன்னா சென்னையிலேருந்து கொண்டு போய் தஞ்சாவூர் வரைக்கும் அவரை வந்து அலைய விட்டு அவரை வந்து அலைய விட்டு கைதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வீடு எந்த அளவு ஒரு பிஸியில் ஊடகம் வாயிலுக்கு எல்லாருமே பார்த்தாங்க. அதை நிச்சயமாக, அதாவது கலைஞர் அவர்கள் வந்து ஏற்கனவே மைக்கு முன்னாடி தான் வீரவசனம் நேரில் பார்த்தா இப்படிதானா ஒரு கைது அப்படிங்கிறது வந்து ஒரு அவருக்கு வந்து ஏற்கனவே வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் 1.5 ஆண்டுகாலம் வந்து கைது செய்யப்பட்டு வெளியே வர முடியாமல் இருந்தார். ஸோ அதெல்லாம் அவர்களுக்கு ஒரு பயம் இருந்திருக்கும். கலைஞர் அவர்கள் ஏற்கனவே சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அதே வந்து வரலாறு அவர்களுக்கு பயம் இருக்கும் இல்லையா?
ஸோ அதனால் அவர் வந்து அதுவும் இல்லாமல் தஞ்சாவூர் வரைக்கும் அவர் வந்து அலைக்கழிக்கப்பட்டதெல்லாம் வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்திடும். ஸோ குடும்பத்தினா எத்தனையோ பேர் அவர்கள் கைது செஞ்சாங்க. அதாவது கருத்து சுதந்திரம் இல்லாமல் ஜனநாயகத்தின் குறவழியை நசுக்கி எத்தனையோ பேரை கைது செஞ்சு உள்ளே போட்டாங்க. அந்த கர்மா அவர்களுக்கு திரும்ப வருது. ஏதோ தப்பிச்சுட்டாங்க, ஏதோ துர்கா ஸ்டாலின் அவர்களோட அந்த வேண்டுதலின் பலனாக கோயிலுக்கெல்லாம் போனதோட பலனாக தப்பிச்சு அவர் வந்து சிறைக்குள்ள போகாமல் வெளியே வந்துட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இருந்தாலுமே கூட கொஞ்சம் பயம் இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கே இவ்வளோ தூரம் பண்ணிட்டாங்க. இனி ஊழலெல்லாம் தோண்டி எடுத்து நிரந்தரமாக திமுகவே முடக்கிறதுக்கு எல்லாரையும் சிறைக்கு அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வெளியே இருந்து அவர்கள் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து குறி வச்சு கட்டம் கட்டி அனுப்ப பார்த்தாங்க. பல வழக்குகள், அவர் ஒரு விஷயத்துக்கு ஜாமீனுக்கு போனா கூட இன்னொரு வழக்கு நிற்குது. ஸோ அந்த ஜாமீனுக்காக அவர் போய் ஆஜராக போனார். அவரே சொன்னார்ல, நான் இதுக்காக வரும்போது வேற சொல்லிட்டு அவரே ஒரு கண்டிஷன் போடுறாரு. அப்பா வந்து அதுக்கும் வந்து அது இடையில அவர் போகாமலும் இருந்தாரு. அவர் கையெழுத்து போட போகாமலும் இருந்து உயர்நீதிமன்றம் ஜாமீன் கொடுக்கல ஒரு வழக்குல. திரும்ப உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அது ஜாமீன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் திரும்ப போய் கையெழுத்து போட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. கட்டம் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ தாவேகாவும் சாதுரியமாக செயல்படுறாங்க. அதாவது எதிர்முகாமிலிருந்து எம்எல்ஏக்களை தங்கள் வசம் இழுக்கவும் செய்கிறாங்க. அதே நேரத்தில் தங்கள் பக்கம் இருந்து எம்எல்ஏக்கள் போயிடக்கூடாதுங்கிறதுலையும் சாதுரியமாக செயல்படுறாங்க. என்ன இருந்தாலுமே ஒவ்வொரு நாளுமே வந்து கண்ணி வெடியில் கால் வச்ச மாதிரி தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஸோ அதாவது இது ஒரு மைனாரிட்டி ஆட்சி அமைஞ்சனால எப்படியாவது ஒரு கம்ப்ளீட் மெஜாரிட்டி வந்து அறுதி பெரும்பான்மைக்கு மேலே இருக்கும் பொழுது ஒரு கம்ஃபர்டான ஒரு ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியாக இருக்குது. அந்த முயற்சி அவர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இடையில வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற விஷயம் வரும்பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முயற்சியாக தான் திமுக வந்து டீலிமிட்டேஷன் ஆதரிக்கிறதுக்கு மறைமுக ஆதரவு, ஓட்டு போடாமல் வெளியே போயிட்டு பில் பாஸ் பண்ண விடுறது. டீலிமிட்டேஷன் வந்து அதுக்கு பின்னாடி ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துடும். அதுக்கும் திமுக கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பாங்க. ஏன்னா 2029 தேர்தல் வரும். அதாவது இப்படி ஆட்சியை கவிழ்த்த முடியாத சூழலில் இன்னும் 3 வருஷத்துல ஆட்சி 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் அப்போ வந்து தேர்தலை சந்திச்சுக்கலாம், தாவேகாவை தோக்கடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி இருக்கலாம். அதற்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரமாக கவிழ்க்க முடியுமோ அதையும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு தான் பல கோடி ரூபாய் வந்து, ஏன்னா அவர்கள் கோடிக்கணக்கில் இருக்குது, 50 கோடி என்ன எத்தனை கோடி வேணால் கொடுக்க முடியும் அவர்களால். அப்படிங்கிறப்ப அதில் சம்பளப்பட்டு போகிறாங்களா, அதை போகாமல் விஜய்க்கு விசுவாசமாக இருக்க போகிறாங்களா, இல்லை விஜய் அவர்கள் இதே மாதிரி சாதுரியமாக உளவுத்துறையை வச்சு கண்காணித்து இந்த மாதிரி முயற்சியில் ஈடுபடுறவங்களை தொடர்ந்து ஜெயிலில் போட்டுட்டு இருக்க போகிறாங்களா? ஏன்னா திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அப்படிங்கிறப்ப என்னதான் சட்டம் இருக்குது, என்னதான் போலீஸ் கைது செய்யும், என்னதான் தண்டனைகள் கொடுக்கப்படும், சிறைக்கு அனுப்பப்படும்னா கூட எந்த திருடனும் திருடாமல் இருக்க போகிறதில்ல, எந்த தப்பும் நடக்காமல் இல்லை. அதே மாதிரி விலைக்கு பேசுவாங்க, ரிஸ்க் எடுக்க விரும்புவாங்க இல்லையா பல பேர். கோடிக்கணக்கில் கிடைக்கும் பொழுது சில நாட்கள் ஜெயிலில் இருக்கனால என்ன ஆயிரம் போகுதுங்கிறதுனால இதுக்காக நிறைய ஏஜென்ட்டுகள் செயல்படுவாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நடிகர் தனுஷ் அவர்களும் அரசியலுக்கு வரலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு சில நாட்களாகவே இருந்துட்டு தான் வருது. காரணம், அவர் அண்மையில் அவங்க ரசிகர்களை சந்தித்து ஒரு சில விஷயங்களை பேசுகிறார். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிச்சிருக்கார். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சில சந்தேகங்கள், இன்னும் சந்தேகம் இல்லாமல் ஒரு உறுதிப்பட்டு ஸ்ட்ராங்காகிட்டே போகிறாரோ அப்படின்றதான் நம்மளை பார்க்குற மாதிரி தோணுது. நிஜமாக நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ விஜய் அவர்களோட வந்து வருகையோட வெற்றி வந்து மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை நிறைய பேருக்கு கொடுத்துருக்கு. ஏன்னா அவர் அரசியல் வந்துட்டார், வருவாரா? ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ரஜினி அவர்கள் வந்து வரேன்னு சொன்னார், வரவே இல்லை. வந்துட்டு திரும்ப பேக் அடிச்சிட்டார். நான் இல்லை, என்னோட உடல்நலம் காரணமாக நான் வர முடியாது அப்படி வந்துட்டாரு. அப்படிங்கிற வருவார்னு எதிர்பார்த்து ஒரு நாள் வந்துட்டாரா அப்படின்னு சந்தோஷப்பட்ட நேரத்தில் திடீர்னு வந்து பின்வாங்கிட்டார். பல்வேறு காரணங்கள் இருக்கலாம், அது நியாயமாகவும் இருக்கலாம், சில நேரங்கள் ஏமாற்றமாகவும் இருக்கலாம். ஆனால் விஜய் அவர்கள் வந்து அதே மாதிரி வரேன்ட்டு வந்துட்டார். அப்போ என்னன்னா எல்லாருக்கும் ஒரு தயக்கம் இருந்துச்சு, வருவாரா அப்படிங்கிற. ஏன்னா இவரும் அவரை மாதிரியே வராமலே போயிடுவாரா, வரேன்ட்டு தன்னோட படத்தை மட்டும் ஓட்டுவாராங்கிற பார்க்குறப்ப வந்துட்டார். வந்தது வந்து களத்தில் இறங்கினால தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால தான் அவர் வெற்றியும் பெற்றார். ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ரஜினி அவர்கள் வந்திருந்தா ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்திருக்கலாம். ஏன்னா அதே அவருமே கூட சொன்னார், நான் வந்திருந்தா நானும் ஜெயிச்சிருப்பேன்னு கூட அவர் சொல்றாரு. ஆனால் அந்த ரிஸ்க் அவர் எடுக்க விரும்பல. அது கூட ஒரு சின்ன தயக்கமோ பயமோ இருந்து எதுக்கு தேவையில்லாம வந்து அதாவது வந்தா வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் வந்து இருந்துட்டார். ஏன்னா பல படங்கள் வந்து வெற்றி பெறுது தோல்வி அடையுது அப்படிங்கிறப்ப தேர்தலையும் அவர் சந்திச்சிருந்திருக்கலாம். ஆனால் சந்திக்க தவறிட்டார். அந்த தோல்வி பயம் அவருக்கு இருந்தோ என்னவோ. அதே மாதிரி இப்போ விஜய் அவர்கள் வந்து அந்த தோல்வி பயத்தை இல்லாமல் எதிர்கொண்டு பண்ணிட்டார். மிகப்பெரிய சவால்னே கூட சொல்லலாம். ஏன்னா திரைப்படங்கள் வந்து தோல்வி அடைஞ்சால் மிகப்பெரிய நஷ்டம் இல்லை, அவர்கள் அடுத்த படத்தில் சம்பாரிச்சுட்டு போயிடுவாங்க. நடிகர்களுக்கு பெரிய நஷ்டம் இல்லை, தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சாதான் மார்க்கெட் சரியும். ஆனால் தேர்தலை பொறுத்தளவுக்கு என்னன்னா ஆளும் கட்சியை நீங்கள் பகைக்கிறீங்க. திமுகவை பகைச்சு அவர் அரசியல் பண்ணும்பொழுது தப்பி தவறி திமுக வந்திருந்தால் இவரோட அரசியல் எதிர்காலமும் சரி, சினிமா எதிர்காலமுமே கேள்விக்குறியா இருக்கும். ஏன்னா ரெண்டுமே திமுக கையில் தான் இருந்துச்சு. சினிமாவே அவர்கள் கையில் வச்சுருந்தாங்க, அரசியல் அவர்கள் கையில் இருந்துச்சு. ஒருவேளை விஜய் தோற்றிருந்தால் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆனால் அதை எதிர்கொண்டார், அந்த ரிஸ்க் எடுத்தார். கரூர் சம்பவத்தில் மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளானார் அப்படிங்கிறத பார்க்கும். ஸோ அதெல்லாம் எதிர்கொண்டு ரிஸ்க் எடுத்து வந்தார்.
ஆனா ஜெயிச்சிட்டார். இந்த ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து இன்னும் பல பேருக்கு வந்து ஒரு உத்வேகத்தை நம்மளும் முயற்சி பண்ணி இல்ல இது வந்து ஒரு தனுஷ் கொடுத்த உத்வேகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல தனுஷ் முன்னாடி யாரோ இயக்குறாங்க, விஜய் அவரோட இந்த செல்வாக்கு, அரசு செல்வாக்கு உடைக்கணுன்றதுக்காக அவரை கொண்டு வராங்களா? இல்ல அது வந்து பின்வரும் காலங்களில் அவர் எப்படி நடக்க போறாரு, பின்னாடி யாரெல்லாம் அதுக்கு ஆதரவு தெரிவிக்க போறாங்க, அவரோட செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் யார் வேணா இருக்கலாம். அவரை தூண்டியும் விடலாம், அவருக்கு வந்து இயக்கமும் செய்யலாம். ஆனா அவருக்கு ஒரு இது இருக்கணும் இல்லையா, அவருக்கு ஒரு உத்வேகம் வரணும் இல்லையா. நான் களத்துக்கு வரேன் அப்படிங்கிறதுக்கு யாரோ சொல்றாங்கன்னு வைங்க, நீங்க போங்கன்னு இவரை வந்து தூண்டி விடலாம், நீங்க போய் விஜய்க்கு எதிராக பண்ணுங்க. அவருக்கு ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா, யாரோ பணம் கொடுக்குறாங்களோ இல்ல வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்களோ, தான் வந்து அது செய்யலாமா அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா. ஸோ தனுஷ் அவர்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கு, அவருக்கு அரசியல் சார்ந்து ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா அந்த அவரோட ரசிகர் மன்றத்தை வந்து தொடர்ந்து ஆக்டிவா வச்சிருக்கிறாரு, பல விஷயங்களை பேசுறாரு. ஸோ அவரோட மாமனார் செய்ய முடியாத ஒரு விஷயத்த அவர் செஞ்சு கூட அந்த இடத்த அவர் செய்யலாம் இல்லையா. இப்போ ரஜினி அவர்கள் இவர் வந்து ஒரு அர்ப்பணமாக கூட கொடுக்கலாம் இல்லையா, ஏன்னா அவர் சூப்பர் ஸ்டாரோட ஃபேனாக இருந்தார். அப்படிங்கிறப்ப மாமனார்ங்கிறதை தாண்டி தன்னோட ஒரு தான் ரசித்த ஒருத்தர் வந்து அந்த வாய்ப்பை விட்டுட்டாரு. ஸோ அவருக்கு ஒரு அர்ப்பணிப்பாக நான் வெற்றி பெற்று அந்த இடத்த கொடுக்குறேன்னு கூட அவர் ஆசைப்படலாம். ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் உரிமை இருக்கு, மக்கள் அதை எப்படி ஏற்றுக்க போறாங்க. ஏன்னா ஒருத்தர் திரையிலேருந்து வந்துட்டாரு, அதுக்கப்புறம் மீண்டும் இன்னொருத்தர் திரையிலேருந்து வருவாரா, மக்கள் அதை ஏற்றுக்குவாங்களா, இல்லை இனிமேல் அப்படி தான் அரசியல் போகுதா. ஏன்னா அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, அவரும் ஒரு அரசியல் பண்ணுறாரு, ஆன்மீக அரசியலும் கையில் எடுக்கிறாரு. ஸோ ரஜினி அவர்களோட செல்வாக்கு அவருக்கு வரலாம், ரஜினியோட ஆதரவு அவருக்கு இருக்கலாம். ஸோ மக்கள் எப்படி சந்திக்க போறாரு, அதோட இது எப்படி தாக்கம் ஏற்பட போகுது. விஜய் அவர்கள் ஒரு மாற்றத்தை பேசி வந்திருக்கிறாரு, அந்த மாற்றத்தை கொடுக்காம போனார்னா மக்கள் இன்னொரு மாற்றத்தை. கட்சி ஆரம்பிக்காத வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விமர்சனங்களும் சர்ச்சைகளும் எதுவுமே அவரை பற்றி வராது. ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறேன், போர் தொடங்க போகுது அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா பல விமர்சனங்கள். இப்போ அவருக்கு இருக்க ஆதரவு கேட்டு போய் நின்னவங்க எல்லாமே எதிர்த்து பேசுறவங்க தான். அதே மாதிரி தனுஷ்க்கும் வந்தால் அவரும் பேக் அடிக்க வாய்ப்பு இருக்காது. இல்லை அதான், ஏன்னா இவர்கள்லாம் அங்கேருந்து வரவங்கள வெறும் புகழ்ச்சியை மட்டுமே பார்த்தவர்கள், ஒரு படம் தோல்வி அடிச்சாலே தோண்டு போயிடுவாங்க. இது மிகப்பெரிய வட்டாரம், அரசியல் வட்டாரம். இதெல்லாம் தோல்வி பெரிய அளவில் பார்த்தாங்கன்னா மறுபடியுமே பேக் அடிக்கிறதான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கலாமா? இல்லை, இப்போ தனுஷ் அவர்கள் வந்து அந்த அளவுக்கு பேக் அடிப்பாராங்கிறது இல்லை. ஏன்னா அவர் பல கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறாரு. அவர் வந்து ஒரு சினிமா துறையில வந்து இந்த படத்தை ஓட்டுவதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி அதான் அது வந்து அதுதான். அதாவது இப்போ ரஜினி அவர்கள் மாதிரியே இவரும் வந்து வெறும் பேசிக்கிட்டே இருந்தாருன்னா அது அவருக்கு விளம்பரம். எப்படி பார்த்தாலும் அவருக்கு லாபம் தான். ஒருவேளை பேசிக்கிட்டே தான் வந்துருவாருன்னு சொல்லி அரசியல் பண்ணிக்கிட்டு அதை வைத்து அவர் வந்து தன்னோட திரைப்படத்தை வந்து ஓட்டலாம், இல்லை வந்து களத்தில் வந்து எதிர்கொண்டு பார்க்கலாம். ஒருவேளை அவருக்கு விஜய் மாதிரியே கிளிக் ஆச்சுன்னா அதை ஒரு எதிர்கட்சியாக வர அந்தஸ்தோ, இல்லை வந்து தாவேக்கா மேலே ஒரு சின்ன ஒரு அதிருப்தி ஏற்படுது. ஏன்னா அதாவது மக்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்திருக்கலாம், அந்த எதிர்பார்ப்பை அவர்கள் நிறைவேற்றாதப்ப மக்கள் இன்னொரு மாற்றம் தேடும் பொழுது இன்னும் பழையவர்களை தேடாமல் புதுசாக வராரு, ஒரு வாய்ப்பு கொடுப்போன்னு கூட யோசிக்கலாம். ஸோ அவரோட செயல்பாடு எப்படி இருக்க போகுது, அவர் என்ன பேச போறாரு. இப்போ விஜய் அவர்கள் வந்து ஒரு தத்துவத்தை எடுத்தாரு, தமிழ் தேசியம் திராவிடத்தை மிக்ஸ் பண்ணி கம்முன்னு இருக்கணும் கும்முன்னு இருக்கணும்லாம் பேசி கரெக்டாக கம்முன்னு இருந்து சில நேரங்களில் பேசாமலே ஜெயிச்சார். ஏன்னா பேசி ஆட்சியை பிடிச்ச காலம் போய் இன்னைக்கு பேசாமல் இருந்தால் தான் ஆட்சியை பிடிக்க முடியும். பேசாமல் அமைதியாக இருந்தார், ஆட்சியை பிடிச்சிட்டாரு. அப்படிங்கிறப்ப என்ன எப்படி நடக்க போகுது, தனுஷ் அவர்கள் எப்படி வரப்போறாரு. ஸோ இவர் பேசாமல் ஆட்சியை பிடிச்சாரு, அவர் பேசி ஆட்சியை பிடிக்க போறாரு அப்படின்னு பொறுத்து பார்ப்போம். பீகார் இடைத்தேர்தலில் பிகே பிரசாந்த் கிஷோர் தான் அங்கே ஜெயிச்சார். ஆனால் அந்த ஜெயிச்சது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்னிச்சுக்கார் அகிலேஷ் யாதவ் அவர்கள். இவிஎம்மில் இருக்க குறைபாட்டை தகர்க்கணுன்றதுக்காக தான் பாஜக அங்கே வேணும்னே தோத்துருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இல்லை அது தொடர்ந்து குற்றச்சாட்டு பண்ணிட்டே இருக்காங்க. இல்லை இவங்க பேசுறது எப்படி வந்தாலும் இவர்கள் விமர்சனம் பண்ணதான் போறாங்க. அதாவது தோல்விக்கு இவிஎம் குறை சொல்லணும், அதனால என்னன்னா இவிஎம் எப்பயுமே தப்பு அப்படிம்பாங்க. அதாவது பாஜக வெற்றி பெற்றாலும் பார்த்தீங்களா எல்லாத்தையும் வெற்றி பெற்றாங்க, இப்படி ஜெயிக்க முடியுது, இவிஎம் இருந்தனால தான் ஜெயிச்சாம்பாங்க. இப்போ இந்த மாதிரி எங்கேயோ 1-2 தோல்வி ஏற்படுத்தாலும் இவர்கள் வேணும்னே தோத்துட்டாங்க. அதாவது குஜராத்தில் ஜெயிச்சுட்டாங்க, இங்கே மட்டும் தோத்தாங்க. குஜராத் அது ஒரு ஹிந்துத்துவாவோட ஒரு லெபார்டரி, அங்கே அவர்கள் வந்து அந்த பரிசோதனை வெற்றி பெறுது, அங்கே ஹிந்துத்துவா ஒரு பெல்ட்டாக இருக்குது. பீகார் போன்ற பல மாநிலங்களில் மக்கள் மாறி மாறி வாக்களிக்கக்கூடிய சூழல் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். பீகாரில் பாஜக தனிச்சு வரல, இந்த தடவை பெரும்பான்மையாக வந்தாலுமே கூட அவங்க கூட்டணி ஆட்சி தான் அமைச்சாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த சீட்டு வந்து பிகே அவர்கள் வந்து பிரசாந்த் கிஷோர் நின்ன சீட்டு வந்து பாஜக ரொம்ப முக்கியமான சீட்டு, ஏதோ 10-11 இல்லை. அதாவது இன்னைக்கு பாஜகவோட தலைவராகக்கூடிய நிதின் நபீன் அவர்கள் அவரோட கையில் இருந்தது. அவர் தொடர்ந்து பல வருஷமா அவங்க குடும்பத்தோட கையில் இருந்து பாஜக அங்கே தொடர்ந்து பல முறை வெற்றி பெற்ற ஒரு சீட்டு. 30 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த தொகுதி வந்து அவருக்கு கையில் இருக்குது. அவர் அப்பா காலத்துலேருந்து இருந்திருக்கிறாரு. அப்போ அவர் அந்த சீட்டு அவரோட சீட்டு, அவர் வந்து ராஜ்யசபாக்கு எலிவேட் பண்ணி போயிட்டாரு. பாஜகவோட தேசிய தலைவர், பாஜகவோட முகம் அவர் தான். இன்னைக்கு மோடி அவர்கள் இருந்தாலும் அமித்ஷா இருந்தாலும் பாஜகவோட தலைவர் யாருன்னா நிதின் நபீன் அவர்கள். அவரோட சீட்டை தோத்து போற அளவுக்கு அவர்கள் விடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதாவது இவிஎம் மிஷினை வந்து சரின்னு காட்டுறதுக்காக அந்த தொகுதி ஏன் அவர்கள் தோக்கணும்? எத்தனையோ இடைத்தேர்தல் வரும் பொழுது அந்த சீட்டு தோக்கும் பொழுது
அதை அவர்கள் பின்னடைவு ஏற்படுத்தும் இல்லையா. நிதின் அவர்கள் இருந்த சீட்டை வந்து அன்னைக்கு ஆளும் கட்சியா பீகார்ல பாஜக இருக்கு. அந்த இடத்துல பிரசாந்த் கிஷோர், அதுவும் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வெற்றி பெற விட்டா இது என்ன செய்தியை கொடுக்கும்? அவர் வந்து தோத்தார், போன முறை வந்து 0 சீட் வாங்கினார். இந்த முறை ஒரு வெற்றியை தொடக்கத்தை ஆரம்பிச்சிட்டார், ஒரு எம்எல்ஏ வந்திருக்கிறார். இனி வந்து இது உத்வேகத்தை கொடுக்கும் இல்லையா, அவர் கட்சியினருக்கு உத்வேகத்தை கொடுத்து மீண்டும் அவர் வந்து பல தொகுதிகள் வந்து வெற்றி பெறதுக்கான ஒரு வாய்ப்பா. விஜய் அவர்கள் வந்து டைரக்டா ஜெயிச்ச மாதிரி பிரசாந்த் கிஷோர் அவர்கள் டைரக்டா ஜெயிக்க முடியாட்டியுமே கூட அவரோட வெற்றி கணக்கை தொடங்கிட்டார். அப்படிங்கிறப்ப அது வந்து இவிஎம் வச்சு பிரசாந்த் கிஷோரை ஜெயிக்க வச்சு இவிஎம் சரியா இருக்குன்னு காட்டணுங்கிறதுலாம் வேடிக்கை. அப்படி பண்றதா இருந்தா எதுக்காக வந்து 3வது முறை வந்து இவர்கள் வந்து மைனாரிட்டி அரசை உருவாக்கணும், இவிஎம் வச்சு இவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதா இருந்தா ஏன் பாஜக மைனாரிட்டி ஆட்சி வரணும்? இன்னைக்கு பீகாரையும் ஆந்திராவையும் நம்பி தானே இருக்குது. இன்னைக்கு வந்து ஒரு பில் பாஸ் பண்றதுக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்காம தடுமாறிட்டு இருக்காங்க இல்லையா. ஒரு பில் போன முறை கொண்டு வந்தாங்க, அந்த பில் தோத்துருச்சு. இந்த முறை வந்து எப்படியாவது கொண்டு வரணும், டீலிமிட்டேஷன் கொண்டு வரணும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது சும்மா வெற்று அரசியல் பேசணுமேக்கிறதுக்காக பேசிட்டு இருக்காங்க. இவிஎம்னு தோல்விக்கு காரணம் தேடும், அதனால இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கேயும் இங்கேயும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தா அப்படி வரணும். ஏன்னா இப்ப ஒருவேளை பாஜக வந்து அதிமுகவே டைரக்டா ஜெயிக்க வச்சிருக்கலாமே தமிழ்நாட்டில், ஏன் டிவிக்கேவோ கூட்டணி ஆட்சிக்கு ஒத்து வரல கடைசி வரைக்கும். இல்லை அதான் இப்படி பண்ணியிருந்தா கூட இவர்கள் பாஜக அதிகமாக வச்சு அதிமுக ஒரு பலவீனமாக்கி கொடுத்தது 27 சீட்டு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிரான தொகுதியை தான் அவர் கொடுத்தாரு. இல்லை தான் சொல்கிறேன், அந்த மாதிரி இருக்கும் பொழுது அது வந்து இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணிட்டாங்க, இவிஎம் மிஷினை இது பண்ணிட்டாங்கிறது ஒரு பிதற்றல் வாதமாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஒரு இப்போ ஏன் வந்து இவர் ஸ்டாலின் தோக்கணும், உதயநிதி ஜெயிக்கணும், எல்லாத்தையுமே வாஷ் பண்ணியிருக்கலாம்ல. மிகப்பெரிய ஒரு அதிருப்தி அலை வந்துச்சு, சென்னையவே ஸ்வீப் பண்ணிட்டாங்க கூட இவிஎம்ல மாற்றிருக்கலாம்ல. எதுக்கு உதயநிதியை மட்டும் ஜெயிக்க விடணும்? உதயநிதியை தோக்கடிச்சு ஸ்டாலினை ஜெயிக்க வச்சிருந்தா கூட ஒன்றும் பெருசாக இருந்திருக்காது இல்லையா. ஏன்னா உதயநிதியோட அரசியல் எதிர்காலம் காலியாயிருக்கும். ஏன் வந்து அப்படி அதெல்லாம் வந்து சும்மா ஒரு பிதற்றல் தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்கே தவிர அது அதாவது ஆட தெரியாத சிலுக்கு காலில் சுழுக்குனுச்சாங்கிற மாதிரி தான் இருக்குது. சந்தான டைலாக் தான் நமக்கு ஞாபகம் வருது. அதனால சும்மா இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மக்களை சந்திச்சா இப்போ பிகே மக்களை சந்திச்சாரு, அவர் பரவலாக அவரால் ஜெயிக்க முடியல. ஏன்னா அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், பாஜக வெற்றி பெறதுக்கு காரணம் பல மாநிலங்களை வெற்றி பெறதுக்கு காரணமாக இருந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அப்படிங்கிறப்ப அவர் கட்சி அவரால் வெற்றி பெற வைக்க முடியல. ஸோ ஒரே ஒரு தொகுதிங்கிறப்ப ஃபோக்கஸ்டாக வேலை செஞ்சு அவர் ஜெயிச்சிருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இவிஎம் மிஷினை கூட சொல்கிறது வந்து ஒரு முட்டாள்தனமான வாதமாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நடப்பு அரசு வந்து பல்வேறு கட்சியில் கொஞ்சம் மிக்க நன்றி சார். நன்றிங்க.